திருமணம் முடிந்து வந்த ராமருக்கு மக்கள் அனைவரும் விதவிதமாக பரிசுகள் கொடுத்தனர். அதில் செருப்பு தைக்கும் தொழிலாளியும் ஒருவன். அவன் வைத்திருந்த பாதுகை ராமருக்கே அளவெடுத்து தைத்தது போல் அழகாக இருந்தது. எல்லோரும் விலை உயர்ந்த பரிசு தரும்போது இந்த பாதுகையவா நான் ராமருக்கு தருவது என்று நினைத்த மித்ரபந்து வீட்டிற்கு செல்ல திரும்பினான். அதை கவனித்த ராமர், மித்ரபந்து, உண்மையான உழைப்பில் உருவான உனது பரிசுதான் இங்கே இருக்கும். அனைத்தையும் விட உயர்ந்தது, எனக்கு மிகவும் பிடித்தமானது இந்த பாதுகைதான் என்று ராமர் சொல்ல, ராமரிடம் பாதுகையை கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியில் நெகிழ்ந்தான் மித்ரபந்து. வனவாசம் செல்லும்போது எதையும் எடுத்து செல்லக்கூடாது, இருப்பினும் இந்த பாதுகைகளை அணிந்து செல்ல அனுமதி தாருங்கள் என்று எடுத்து வருகிறார். அப்பொழுது கூட்டத்தில் நின்ற மித்ரபந்துவை பார்த்து, விலை உயர்ந்த பரிசுகள் எனக்கு பயன்படவில்லை, நீ அளித்த காலணிகள்தான் என் கால்களை காக்கப் போகின்றன என்றார். உண்மை அன்பில் கிடைத்த பரிசை பரதனால் மீண்டும் கொண்டு வரப்பட்டு 14 ஆண்டுகள் அரசனையில் அமர்ந்து ஆட்சி செய்தன.